அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் நிச்சிதன் பாண்டியன் சுவாமி கேரளிலிருந்து. பி அண்ட் பிகமிங். பிங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸ், நிகழ்காலம். பிகமிங்கிறது ஒரு எதிர்காலம். இங்கே நிறைய பேருக்கு நிறைய கனவுகள் இருக்கும். ஆனால் நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு பொதுவான கனவு என்னன்னு பார்த்துட்டோம்னா செல்வந்தர் ஆகணும் அப்படிங்கிறது. இங்கே நேர்மையான வழியில் பணம் சேர்த்தவங்களை மட்டும்தான் நான் செல்வந்தர்னு சொல்லிட்டு குறிப்பிடுறேன். இங்கே நிறைய பேர் சொல்லி கேட்டிருப்பீங்க, நான் ஒரு நாள் பணக்காரனை ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அப்படி சொல்கிறவங்க, அந்த நம்பிக்கையில் வாழ்கிறவங்க எல்லாருமே பணக்காரன் ஆயிடுறாங்களா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. ஏன் அவங்களால ஆக முடியலை? பணக்காரர்கள் நேற்று ஆரம்பித்து இன்றைக்கி அவங்க எதுவுமே செல்வம் சேர்க்கலை. அவங்களுடைய செயல்பாடுகள் நிறையா இருக்குது. நம்ம பணக்காரன் ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணுற அன்னைக்கு நான் பணக்காரன் ஆகிட்டேன் அப்படிங்கிற எண்ணத்தில் நம்ம வாழ ஆரம்பிக்கணும். செல்வந்தர்கள் எப்படி தன்னுடைய முதலீடை பண்ணுறாங்க, எப்படி சேமித்து வைக்கிறாங்க, எப்படி பேசுகிறாங்க, என்னென்ன தொழில் பண்ணுறாங்க, எப்படி சுத்தமாக இருக்காங்க, சொன்ன சொல்ல எப்படி தவறாமல் கடைபிடிக்கிறாங்க, நேர்மையான வழியில் பணம் சம்பாதிக்கிறாங்க, இதை பொறுத்து தான் செல்வம் நமக்கு சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அதை தவிர்த்து நான் ஒரு நாள் ஆகிடுவேங்கிற சொல்லாலையும் நம்பிக்கைனாலே மட்டும் யாரும் இங்கே செல்வந்தர் ஆக போகிறதே கிடையாது. அதுக்குரிய செயல்களில் ஈடுபடுறவங்களால மட்டும்தான் செல்வந்தரை ஆக முடியும். விவேகானந்தர் ஒரு வாசகத்தை சொல்லியிருக்காரு, நீ எதுவாக வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறாயோ அதுவாகவே மாறுகிறாய் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த குறிப்பு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா மற்றவங்களுக்கு நீங்கள் பகிருங்க. நெக்ஸ்ட் குறிப்பில் வேறு ஏதாவது விஷயங்கள், வேறு ஏதாவது தொந்தரவுகளை பற்றி தொடர்ந்து பார்ப்போம். நன்றி.